ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. காலையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் கால் கடுக்க காத்திருக்கிறேன். இனியும் என்னை காக்க வைத்து விடாதே குழந்தையே. உனக்காக நான் பேசியிருக்கிறேன், முழுமையாக கேள். என் செல்லமே, முகத்தில் புன்னகையை எப்போதும் வைத்துக்கொள். அதுதான் நேர்மறை சக்தியை உன்னிடம் எடுத்து வருகிறது. இனியாவது நிம்மதியாக வாழ மாட்டோமா என்று உன் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் பல முயற்சிகள் செய்து பார்த்தும் திருப்தியின்றி இருக்கிறாய். அதற்கு முடிவு வந்துவிட்டது. சிறு வயது முதலே நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கப் போகிறது. இனி வரும் நாட்கள் உனக்காகவே மலரப் போகிறது என் தங்கமே, என் குழந்தையே. நான் உனக்கு தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. கவலை கொள்ளாதே. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் பரிசளிக்கப் போகிறேன். அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. உன் மனதில் தீயாய் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீருக்குள் மீன் அழுவது போல வெளியே தெரியாத உன் கண்ணீர் நிரந்தரமாக புன்னகையாக நிச்சயம் மாறும். நிலம் போல பொறுமையை நீ வளர்த்து கொண்டாய். நீ நன்றாக இருப்பாய். விடாமுயற்சிகளை மீண்டும் தொடங்கு. உன் வாழ்க்கை மாறும். நல்ல செய்தி ஒன்று நிச்சயம் வரும். வாய்ப்புகள் பெருகும். உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. என் ஆதரவு என்றுமே உனக்கு உண்டு. எதிலும் துணிந்து இறங்கு. வெற்றி உனக்குத்தான். நேர்மை என்பது பிறர் பார்க்கும் போது நடந்து கொள்ளும் விதம் அல்ல, உனக்குள் நீ இருக்கும் விதம். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய். அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட ஏன் மறுக்கிறாய்? எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கற்பனையில் அலைந்து கொண்டு இருக்கின்றாயே. நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை. ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனம் உடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானமாக இரு என்று கூறுகிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும். நிச்சயம் நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணையாக நிற்பேன் என் தங்கமே. நான் இன்று உன் கர்மா பற்றி ஏனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன். அதனால் கலக்கமடையாதே, திகைப்படையாதே. நடப்பதெல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது. வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும்தான். அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள். உதைத்த பிறகு விதையும் சிதைந்த பிறகு மனமும் புதிய கோணமும் காண்கிறது. மாற்றம் என்ற ஒன்று உன்னிடம் இருந்து ஏற்படாத வரை உலகில் முன்னால் ஓர் துரும்பை கூட மாற்ற முடியாது. விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும். வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். திறமையும் அப்படித்தான். நம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியுடன் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிரம் முனைப்போடு தன் நம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் தங்கமே. பேசுபவர் விதைக்கின்றார்கள், கேட்பவர்கள் அறுவடை செய்கின்றனர். காரணமின்றி வளவளவென்று பேசுபவர்கள் உண்டு. உடன் இல்லாத இன்னொருவரை பற்றி புறம் கூறுபவரும் உண்டு. பேச்சுதான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது. மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே. அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும். பல உறவுகள் முறிந்துள்ளது. வீண் பேசி கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டு விடும். யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை. வீண் பேச்சு நம் வாழ்வை
விழுங்கி விடுகிறது. மற்றவர் மனது புண்படுவதை, மிக வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம், உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை, நேர்மை, அழகு, கனிவு, நியாயம், கண்ணியம் இருக்க வேண்டும். நம் பேச்சில் பொய், புறம், அவதூறு இருக்கக்கூடாது. எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பேசி கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு. நல்ல மனிதர்களை பற்றி தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள். நகரும் கடிகாரம் நம் ஆயுளை குறைத்து கொண்டிருக்கிறது. ஆணி போன்ற கூர்மையான வார்த்தைகள் மனக்காயங்களை ஏற்படுத்தி இரத்தம் வழிந்தோட செய்கிறது. வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு. வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிடம் மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு. நட்பை, உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்களும் உண்டு. தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு. தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு. நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு. முன்னோர்கள் சொல்லி கேட்டிருப்பாய், அடித்தால் வலி மறுத்தோ மறந்தோ போய்விடும். ஆனால் வார்த்தையை கொட்டி விட்டால் அது மீண்டும் அள்ள முடியாது. அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார். அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய். என் குழந்தையே, இன்னும் ஒரு சில தினங்களில் நீ நம்ப முடியாத பேர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது. குழந்தையே, அந்த அளவிற்கு பணம் கொட்டோ என்று கொட்டப் போகிறது. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். நீ என்னத்தான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வலியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அதை தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது. எதிலும் அளந்து வாழ பழகிக்கொள். சிக்கலுக்கு இடம் இருக்காது. இதுவே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை. அன்பு பிள்ளையே, இன்று நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காகவே வந்திருக்கின்றேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் உன் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன். இந்த பதிவை முழுமையாக கேள், இறுதி வரை கேள் என் பிள்ளையே. நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு நான் வந்துள்ளேன். உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும் போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தோன்றியிருப்பதை காண்பாய் என் தங்கமே. நீ நிச்சயம் நலம் பெறுவாய் என் பிள்ளையே. என் வாக்குகள் நம்புவதற்கு கடினமாக உனக்கு தோன்றினாலும் அது நடக்கும் போது நீ உன் மனம் மகிழ்வதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் என் தங்கமே. மகிழ்ச்சி மிகவும் முக்கியம் என் பிள்ளையே. மகிழ்ச்சி தொலைந்து போக நம் அகம் எப்போதும் காரணமாக இருக்கக்கூடாது. உன் மனதை மகிழ்ச்சியின் பாதையில் திருப்புவது உன் வேலை. ஏதாவது ஒரு சிறிய மகிழ்ச்சி என்ற ஒன்று உன் வாழ்வில் இல்லாமல் இல்லை என் பிள்ளையே. மனதை அதை நோக்கி திருப்பு. உன் மகிழ்ச்சியை படிப்படியாக அதிகரிப்பதை காண்பாய். உன் வாழ்வில் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நீ தோய்வின்றி உற்சாகமாக உழைக்க வேண்டியது அவசியம் என் பிள்ளையே. நேற்றே என்னை உணர உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். உன் வாழ்வை சுற்றி நான் இருப்பதை பல இடங்களில் நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? இந்த வாரத்தை நீ புது சக்தியோடு தொடங்கு என் பிள்ளையே. நம்பிக்கை உனக்கு தந்துள்ளேன். எதை கண்டும் அஞ்சாமல் எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அதை ஞானத்தால் வெல்ல பயிற்சி செய் என் பிள்ளையே. பிரச்சனையை நீ சரி செய்ய கையாள பழகிக்கொண்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் உனக்காக வருவேன். அப்போது நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாக உன் முன்னே என் சின்னங்கள் தென்படும். என் பிள்ளையே, உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது. பயணத்தை பற்றி கவலைப்படாதே. உன் கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று உன் இலக்கினை அடையச் செய்வேன் என் தங்கமே. அது சாத்தியமே. நான் உனக்கு சொல்வதே சத்தியமே.
நல்ல காலம் நடக்கும் போது சில கிரகங்கள் சோதித்து பார்க்கும். நீ அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டாய், அதை நான் அறிவேன். இருந்தாலும் சொல்கிறேன், நீ இப்போது என் நிலையில் தைரியமாக இரு. ஆனா பெண்ணா என்ற பேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை வழங்குகிறேன். ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும். சோம்பலின்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். என் தங்கமே, மகிழ்ச்சியாக இரு. நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. நீ என்னை காண முயற்சிக்கும், காண முடியவில்லை என்று வருந்தாதே. நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். வேலாக அங்கு நின்றது நானே. நீ என்னிடம் வேண்டிய வரங்களில் ஒரு வரத்தை இந்த வாரத்தில் பெறப்போகிறாய். அதனை பெற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு அதனை சிந்தனை செய் என் பிள்ளையே. எது உனக்கு கிடைக்காது என்று நினைத்து அதை வேண்டாம் என்று சொன்னாயோ அது உன்னிடம் மீண்டும் வரும். நான் உன்னிடம் கூறியபடி நீ இழந்ததை மீண்டும் பெறச் செய்வேன். நீ மன்னிப்பதால் உன் ஆன்மா விடுதலை அடையும். மன்னிப்பது அடுத்தவரை என்றாலும் அதன் நற்பயன் உன்னை வந்து அடையும். நல்லதே நடக்கும். அறிவுரைகளை புரிந்ததா? நீ பொறுமையாக இருந்தால்தான் தவ வலிமை பெருகும். ஒரு சிறிய தவறாக நீ சேர்த்து வைத்த புண்ணியத்தை தவற விட்டு விடாதே. எனவே பொறுமையாக இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன். என் பிள்ளையே, நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு விட்டு நடக்கும். சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்று மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா? அது மாறும். உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வருவாய். அடுத்தது மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும். ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி செய்யும் தியானம் இடையே இடையே தொடர வேண்டும். அது உன்னுடைய நன்மையாக நாட்கள் அதிகரிக்க செய்யும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. பொறுமையாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கத் தொடங்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, என்னத்தான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நீ நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகும் மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைத்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகிறது. என் பிள்ளையே, உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைகளுக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. என் தங்கமே, தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே பிள்ளையே. நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது. கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது. சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர். உண்மை வேறாக இருக்கும் போது உங்கள் கற்பனை பயங்கரமாக நிஜமாக மாற நீங்களே துணை போகலாமா? என் பிள்ளையே, உண்மையான உறவாக நான் இருக்கின்றேன். கற்பனையான ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் உங்களுக்கு வேண்டாம். அன்பான உறவாக நான் இருக்கிறேன். கற்பனையான ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் வேண்டாம். நன்றாக ஒன்றாக நன்மையாக புதுமையாக வாழ்வீர்கள். நீ உங்கள் வாழ்வில் நன்மைகளும் புதுமையான விஷயங்களும் நடக்கும் என்று நினையுங்கள். முதலில் உங்கள் மனதை தகுதிப்படுத்துங்கள். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானமும் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். என் தங்கமே, உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் உனக்கான வாழ்வை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன. அதை உணர்ந்தாலே மனம் சீராகும். நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஓ முருகா என்று சொல். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்றாய். தயாராக இரு குழந்தையே.
உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன். என் தங்கமே, இது இந்த முருகனின் வாக்கு. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. என் தரிசனம் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளது என்றால் நீ என்னிடம் வேண்டிய வரம் நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். குழந்தையே, நீ 1000 பேருக்கு உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது இந்த முருகன்தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் உதவி என்று கேட்டு செல்லாதே. நான் இருக்கின்றேன். என்னை தேடி வா தங்கமே. நான் இருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு மீண்டும் மீண்டும் நான் தெளிவுபடுத்துவது நினைப்புவது ஒன்றே ஒன்றுதான். உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக அமைகிறது. உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம். நீ முன்பு இருந்ததற்கும் இப்போது நல்ல முன்னேற்றம்தான். ஆனாலும் அவ்வப்போது எந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் தங்கமே. நீ உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில் இணையப் போகிறார்கள். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி தரப்போகிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை தேடி வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தனாக வாழப்போகின்றாய். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டாயே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணை இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறுவாய். நல்ல நாளில் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். இந்த முருகனின் ஆசையோடு நீ கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றங்கள் கிடைக்கும். உனக்கான நேரம் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். இன்றைய நாள் உனக்கான நாளாகவே முடிந்தது. நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாய். இன்று முழுவதுமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் ஆசியும் அருளும் எப்போதும் உன்னுடனே இருக்கும். முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் எதையும் கேட்காதே. கேட்டாலும் உனக்கு அவர்களிடத்திலிருந்து எதுவும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள், நான் தருகிறேன். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உன் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்துவேன். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையே, நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நான் உனக்கு கிடைக்க செய்வேன் என் அன்பு பிள்ளையே. நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும். கூடிய விரைவில் உன் இல்லத்துக்கு நான் வரப்போகிறேன். நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் இருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய். அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையே, நீ கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை பல மடங்கு உயர்வானது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் தங்கமே. நீ உனக்காக என்னிடம் கேட்டதை விட மற்ற எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ அதைத்தான் கேட்டாய். இனி உனக்கானது அனைத்தும் கிடைக்கும். நீயும் அவர்களோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் பிள்ளையை, நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கானது ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். மகிழ்ச்சியாக இரு என் அன்பு பிள்ளையே. யார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தார்களோ அவர்களே வருந்துவார்கள். அந்த அளவுக்கு உன்னை உயர்வான இடத்தில் நான் வைப்பேன். யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ சொல், எனக்கு என் அப்பா முருகன் இருக்கிறார் என்று. நீ யாரென்று எனக்கு தெரியும். இனி உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். இனி என்றும் என் அருளும் பாதுகாப்பும் உனக்கு உண்டு. என் பிள்ளையே, நீ எப்போதும் சிரித்தே பழகு. எதையும் கடக்க பழகு. ஏனென்றால் கவலை உன்னை நெருங்காது.
அமைதியாக சிந்தித்து பேசு. மனதில் குழப்பம் இருக்காது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். கவலை உனக்கு இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. பிறர் சொல்வதை நீ கேட்கும்போது நல்லவன் என்று சொல்வார்கள். அவர்களிடம் திருப்பி கேட்டால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. உன்னையே குறை கூறுவார்கள். நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை என்றால் அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும். இனிமேல் நீ நீயாக இரு. யார் சொல்வதையும் கேட்காதே. உன் மனசாட்சிப்படி வாழப் பழகிக்கொள். நல்லதை செய். நல்லதே நடக்கும். துணையாக நான் என்றும் இருப்பேன். நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் தெரியுமா? அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அனைவரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பது உன் நிம்மதியை இழந்து விடுகிறாய். நீ எதை செய்தாலும் யாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள். மாறாக உன்னையே குறை சொல்வார்கள். என் பிள்ளையே, மனதளவில் உடைந்திருந்த உனக்கு நான் மருந்தாக ஒரு உருவாக வருவேன். உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் அப்பா முருகப்பெருமான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ சந்தோஷமாக இரு. எல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் இப்படி இருக்கும். அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும். மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாகி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும். மற்றவை நல்லபடி நடக்கும். யாமிருக்க பயமேன். உனக்கு இப்போது நன்றாக புரிந்து இருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் நீ உணர்ந்து இருப்பாய். அப்படி உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் உணர்வாய். உன் வாழ்வில் அடுத்த கட்டம் மகிழ்ச்சியானதாக உனக்கு பிடித்த மாதிரி செல்லும். இனி நலமுடன் வாழ்வாய். என் தங்கமே, உன் மனதில் 1000 கேள்விகள். ஏன் இப்படி நடந்தது என்று, ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்கிறாய். இந்த முருகப்பெருமான் இருக்க பயம் எதற்கு உனக்கு? நீ நம்பிக்கை இழக்காமல் என் கையை பிடித்துக்கொள். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டு விட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டுமல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார். என் அன்பு பிள்ளையே, இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது, கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும். ஏற்கனவே நான் சொன்னபடி நல்வினைகள் ஆரம்பித்து விட்டன. நீ செயல்பட சில காரணங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. யாமிருக்க நன்மையே நடைபெறும். என் அன்பு பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கிறேன், நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. நீ ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ கலங்கக்கூடாது. எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக எனக்கு நடந்ததை கொடு என்று பிடிவாதமாக என்னிடம் கேள். ஆனால் சோர்ந்து மட்டும் விடாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளில் இருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்கான உனக்கு இருந்த தடைகள் நீங்கும். சில கர்ம வினைகள் நீ அனுபவித்து முடித்து விட்டாய். நீ என்னிடம் கேட்டாயல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்தப் போகிறாய். நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன் குழந்தையே. உனக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை
இந்த கந்த பெருமானுக்கு உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு. கந்தனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிட மாட்டார். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. மங்கள செய்தி. உன் வீடு தேடி வரும் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக கேளு என் தங்கமே. இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள். பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இனி நடப்பது அனைத்துமே உயரும்படியாகத்தான் இருக்கும். முருகா, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைந்து விடுகிறேன் என வருந்தித்தானே என்னிடம் அழுது புலம்புகிறாய். உன் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என் தங்கமே. அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய். முடியாதது எதுவும் என்னிடத்தில் இல்லை. என்னை தேடி வந்திருக்கிறாய். அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன். என் பிரச்சினைகள் எப்போதும் முடியும் என்று என்னிடம் அழுது இந்த முருகப்பெருமான் என்னால் கேட்க முடிகிறது. உன் துயரங்கள் தீர்த்து விடப் போகிறேன். நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது. முருகா முருகா என்று அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை அளிக்கப் போகிறேன். தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் தேவையில்லாமல் வருந்தி கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் வாழ வழிகள் பல உண்டு. எப்படி தெரியுமா? வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய். கவலைப்படாதே, உனக்கான சந்தோஷம் கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது. பிறகு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நடந்து காட்டுவேன். நீயாக இரு என்று நான் பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ உன்னை மட்டுமே நம்பு என்று நான் உன்னுடன் வரும்போது உன்னை விழவிட மாட்டேன். ஆனாலும் உன் எதிரிகளை நம்பி, நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாதே. உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பம் அடையாதே. உன் வேலை இல்லை, கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து விடாதே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவித்து வாழத்தான் போகிறான். உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்கள் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ நினைத்து அனைத்தும் இன்பங்களையும் பெறப்போகிறாய். உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அவையெல்லாம் நிறைவேறியே தீரும் என் செல்லமே. நீ ராஜயோகத்தை அடையப் போகிறாய். எப்போது நான் சொல்வது உன் கண்ணில் பட்டதோ, உன் செவியில் கேட்டதோ, அப்போதே நீ விடுதலை படியில் காலை வைத்து விட்டாய் என்று நம்பு. இதுவரை இப்படி எதுவும் உன் கண்ணில் படவில்லையே. இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே? அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன். நிச்சயமாக நீ பிரச்சினைகள் தலங்களில் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம். வருத்தப்படாதே. பொறுமையை கடைப்பிடி. கவலையை விட்டொழித்து விடு. அமைதியாக இரு என் செல்லமே. உனக்கான கஷ்டமான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. கவலைகள் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னை தியானித்து வா என் பிள்ளையே. வா, முருகா முருகா என்று என் மீது மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த கவலை? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் செல்லமே. இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். முருகா, நான் எடுத்து வைக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகப்பெருமானின் அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு.
என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று சொல்லவே நான் வந்தேன். சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் காரியங்களை எல்லாம் முடித்து கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம். உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை. அப்படி நீ நினைக்கும் போது என் சில்ல பிள்ளையே, என்னிடம் மட்டும் உறுதியாக கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. நீ வானத்தில் மீண்டும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் இருப்பேன். நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது. உன்னையே என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன். நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. என் பிள்ளையே, நல்வாழ்வுக்காகவே இந்த முருகப்பெருமான் அவதரித்து வந்தேன். நீயே நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன். இந்த முருகப்பெருமானின் குழந்தை நீ. உன்னை நான் கண்ணின் மணியாக காப்பேன். உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே என் செல்லமே. உனக்கு வலிமையும் நம்பிக்கையும் கொடுப்பேன். நன்றாக இருப்பாய். நீ சந்தோஷமாய் வாழப் போகிறாய். மகிழ்ச்சியாக இரு. நிச்சயமாக பயம் வேண்டாம். என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம், கந்தா சரணம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் அன்பு பிள்ளையே, நான் தான் உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ முதலில் கிருத்திகை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் என் ஆலயத்திற்கு வா. இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதன் பிறகு நடக்கும் மாற்றங்களை நீயே உணர்வாய். இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள். உன்னை குறை சொல்வதற்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து வந்துவிடு என் பிள்ளையே. உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல, நீ ஒன்றும் விலை பொருளும் அல்ல என்பதை புரிந்து கொள். அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பு. சில சூழ்நிலைகள் உனக்கு சற்றென்று அனாதை உணர்வை தந்துவிடும். அப்போது நீ சிறிதும் மனம் தளராமல் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு. என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிர்கதியாய் விட்டு விடுவதில்லை. வலிமையோடும் தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே. அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. ஒரு வீட்டில் நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருப்பதெல்லாம் அந்த காலம். யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம். நீ கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அவை அனைத்தையும் பார்த்து கொள்வது என் வேலை. நான் இருக்க இனி எந்த பயமும் உனக்கு தேவையில்லை. உனக்கு மகிழ்ச்சி தர நினைப்பது நான் மட்டுமே. எதற்கும் கலங்காதே. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னோடு இருக்கையில் நீ பயம் கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை. உனக்கு அளவில்லா தைரியத்தை நான் வரவழைப்பேன். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும். வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம். ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்று என்னிடம் நீ கூறி கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் நான் விரைவில் வரவழைப்பேன். நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பி சென்றுவிடும் என்பதை புரிந்து கொள். நேர்மை எனும் புத்தகத்தை நீ பக்தி மூலம் படிக்க பழகிக்கொள் செல்லமே.
நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும். நடந்து முடிந்தவைகளை விட்டுவிடு. இனி நடப்பவை எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என்று நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. பிரார்த்தனை செய். அதுவே போதும் உனக்கு. அதுவே உனக்கு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். வறுமை என்று சொல்லி வாழாதே. அந்த நிலையை நான் நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நற்பண்புகள் நல்ல குணங்கள் தரும் நீ எப்போதும் நற்பண்புகளோடு வாழ நான் ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே. பிறரிடம் அன்பு, தர்மம் இவைகளை நீ அவர்கள் மத்தியில் விதையாக விதைத்துவிடு. நாளளவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்து கொண்டிருக்கும். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தையே நீ தடுத்து விடாதே. உன்னை குறை சொல்லுபவர்கள் எல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை. நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு செய்து வா என் பிள்ளையே. நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும். நீ கவலை எனும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு. இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது. மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்து உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே உருவாக்கிக்கொள். அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும். பேச்சில் இனிமை, செயலில் துணிவு, உயர்வு, பணிவு இருந்தால் வெற்றி என்னும் உன் வசம். என் பிள்ளையே, உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்து விட்டால் நீ யார் முன்பும் மண்டியின்றி கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. என் குழந்தையே, நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உரிய நேரத்தில் உன்னை காப்பாற்ற ஒருவரை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். யாருக்கும் உதவி செய்வதற்காக நீ ஒருபோதும் தயக்கம் காட்டாதே என் பிள்ளையே. நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறை எண்ணங்களை சிந்திப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளையே, எங்கே பக்தி இருக்கிறதோ அங்குதான் அன்பு, புரிதல், பொறுமை, உதவும் தன்மை ஆகியவை பிறக்கும். உன் சோகங்களை என்னிடம் விட்டுவிடு. அவை சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும். உன் துன்பங்களை மறந்துவிடு. உன் மகிழ்ச்சியினை கல்லில் செதுக்கு. அது என்றும் நிலைத்திருக்கும். என் பிள்ளையே, எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு வேளையும் ஒழுங்காக செய்யவே முடியாது. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகி செல்லாது. அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் விலகி சென்றவர்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? பிரிந்து சென்று விட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளிடம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் புதிய நபரிடம் பேசுவதைப் போல பேச பழகு. அப்போதுதான் புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று. உன் வாழ்க்கையில் முன்னேற எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக நம்பிக்கையோடு எடுத்து வை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வீசும் காற்றின் தன்மையை பொறுத்து காகிதம் பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது. அதுபோல நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்து உன் வாழ்க்கையின் வெற்றி, வளர்ச்சி இவையெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. ஒருவர் எவ்வளவுதான் உன் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்று புலம்பி தீர்க்கிறாய் என் பிள்ளையே. நீ வைத்திருக்கும் உண்மையான அன்பை பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நீ புரிந்து கொள். அனைத்தும் சரியாகிவிடும் என் தங்கமே. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று மாறிப்போய்விட்டது. நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான். நேர்மையின் பக்கம் உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என் பிள்ளையே என்பதை நினைவில் வை. உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை. அவன் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் என் பிள்ளையே. அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு. உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்து எல்லாம் அமையும். அன்பு என்பது ஒரு பொக்கிஷம். அதை கொடுத்தாலும் கொடுத்தவர்க்கே சந்தோஷம் பெருகும். உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் உன் நினைவில் வை என் தங்கமே. உன்னிடத்தில் சகல செல்வங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன். நீ வாங்கிய கடன்கள் எளிதில் அடைய நான் வழி செய்வேன். நீ மற்றவர்களுக்கு பணம் உதவி செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் என் பிள்ளையே.
சொந்த வீடு, நிலம், வாகனம் ஆகியவற்றை நான் உன்னை தேடி வர வைப்பேன் என் பிள்ளையே. உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடி வரும். உன் உள்ளத்தை நீ எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு. இந்த முருகப் பெருமான் நான் உன் கூடவே இருக்கிறேன். இனி நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. முருகா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு இருமடங்காக திரும்ப தருவேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் பிள்ளையே. எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு. இதுதான் முடிவு. இது இறுதி நிலை. இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன் என் பிள்ளையே. எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக நிறைவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள். கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம்.
நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு. என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறது என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மனதைரியம் மற்றும் துணிவு. நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடம் இருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும் என் தங்கமே. உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து
கடினமான சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே. நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.